சோ டிஎன்எஸ்டிசில தற்சமயம் வந்திருக்க மிக மிக முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு நம்ம பாக்குறப்ப டிரைவர் கம் கண்டக்டர். சோ அந்த டிசிசி நியமனங்களை தொடர்ந்து எடுப்பாங்களா? எல்லாருமே கேட்கறது இந்த 2026ல டிசிசி நியமனங்கள் தொடர்ந்து இருக்குமா? தமிழகத்துல தொடங்கப்பட்ட தனியார் பேருந்து நிலையங்கள் மூடப்படும் அபாயத்தில் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ தனியார் பேருந்து நிலையங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா இனி அரசு உடைமை ஆக்கப்படும் அப்படின்றது எல்லா தரப்புலவே போயிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகத்துடைய அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் இதற்கு முக்கியமான ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறாங்க. ஏன்னா நிறைய மாற்றங்கள் திருவண்ணாமலையில இந்த மாதிரி அங்கங்க பாத்தீங்கன்னா இஷ்யூஸ் எல்லாமே பேருந்துகளை வழி மாற்றம் அப்கிரேட் பண்றோம்னு சொல்லிட்டு மக்களை பாத்தீங்கன்னா வாட்டி வதைக்கிறது அது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் விரைவில் வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். நம்மளுடைய முதல்வர் விஜயுடைய ஆட்சியில இது நடக்கும் அப்படின்றத நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அடுத்து போக்குவரத்து கழகத்துல 2026 நோட்டிபிகேஷன்ஸ் எப்பொழுது வர இருக்கு? சோ இதை பற்றி நாம பார்க்கலாம். போக்குவரத்து கழகத்துல டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுக்க போறது எப்போ? சோ டிசிசி நியமனங்கள் இருக்கா இல்ல டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா? டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா மொத்தம் 28,000 நபர்கள் எடுக்க போறாங்க. சோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல காலி பணியிடங்களுடைய வெள்ளை அறிக்கை. சோ போக்குவரத்து கழகத்துல டிஎன்எஸ்டிசி ஒரு வெள்ளை அறிக்கை அப்படின்றத வெளியிடுவாங்களா? 2025 நடைபெற்ற நியமனங்களுடைய முற்றுப்புள்ளி வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க அப்படின்றது எல்லோருடைய கோரிக்கையா இருக்கு. 2025 நியமனங்கள்ல பல விதமான முறைகேடுகள் இருக்கு. சோ முறைகேடுகள் கண்டறியப்பட்டால் அந்த நியமனங்களை இப்ப இருக்கிற ஆட்களை முழுமையாக ரத்து செய்துட்டு புதிய ஆட்களை நியமனம் செய்யணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அது மட்டுமே கிடையாது, இன்னொரு 850 பேருக்கு போஸ்டிங்கே போடாம இருக்கிறதுனால அந்த நியமனங்களை முழுமையா ரத்து செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் வந்திருக்கு. சோ நீங்க இப்ப இருக்கிற டைம்ல போக்குவரத்து கழகங்கள்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் இரண்டையும் வாங்க வேண்டியதா இருக்குங்க. சோ கண்டிப்பா போக்குவரத்து கழகத்துல ஜாயின் பண்றவங்க இந்த டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் வாங்குவது எளிதுங்க. எளிய முறையில வாங்கிக்கலாம். ஓட்டுநர் பயிற்சி பள்ளியை அணுகி எல்லா ஸ்கூல்ஸ் அதாவது பிரைவேட் ஸ்கூல்ஸ் அணுகி நீங்களால டிரைவிங் லைசன்ஸ வாங்க முடியும் சரிங்களா? ஆனா கண்டக்டர் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஆர்டிஓ அலுவலகத்துலதான் கொடுப்பாங்க. அது பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழை தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக பெற்றவுடன் தான் உங்களால வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழ் பாத்தீங்கன்னா செயின்ட் ஜான் ஆம்புலன்ஸ் மூலமாகவும் தராங்க. அதையும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. மேலும் போக்குவரத்து கழகத்துல 2026 28,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் ரெடியா இருக்கு அப்படின்றத குறிப்பிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சோ கண்டிப்பா 28,000 காலி பணியிடங்கள்ல 20,000 பேர் டிரைவர்களும் 8,000 பேர் கண்டக்டரும் நியமனத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு மக்களே. போக்குவரத்து கழகத்துல மறைமுகமாக சேலத்துல போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்கிற மாவட்டத்துல மறைமுகமாக பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டு இருக்கிறது. சோ இதற்கு போக்குவரத்து துறை அமைச்சர் விரைவில் ஒரு சுமூகமான முடிவு தருவாரு அப்படின்றத எதிர்பார்க்கலாம். தனியார் பேருந்துகள்ல ரவுண்டா பண்றோம்ட்டு 30 ரூபாய் கட்டணத்தை 35 ரூபாயாக மாற்றி இருக்கிறார்கள். இதற்கு எப்பொழுது இந்த ஒரு புல் ஸ்டாப் வைக்க போறாங்க அப்படின்றது தெரியல. அது மட்டுமே கிடையாது, ஆங்காங்க பாத்தீங்கன்னா தனியார் பேருந்து நிலையங்களை அரசுடைமை ஆக்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்துன்னு நம்ம பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல இந்த மாதிரியான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தர நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Yeah.